பாண்டிய ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம கதர் இருந்துட்டு அப்பத்தா கிட்ட எப்படியெல்லாம் பேசினாரோ அதுக்கடுத்துதான் சக்திவேல் இருந்துட்டு அம்மாச்சி கிட்ட பேசி காலில் விழுந்தது. அதுக்கடுத்து தான் முத்துவேல் இருந்துட்டு கண்ணாலேயே நம்ம கதருக்கு வந்து நன்றியை சொன்னது, வீட்டில் எல்லாருமே திட்டினது, இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் நம்ம ராஜி இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. உன் மனசில் நீ அப்படி என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் யாரை வேணாலும் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அம்மாச்சி இங்கே இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்கவும், அப்படியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா எதுக்காக நீ அம்மாச்சியை இப்படியெல்லாம் பேசி எல்லாரோட மனசையும் கஷ்டப்படுத்தி அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டீங்க? அங்கே தான் எதுக்கு எடுத்தாலும் சித்தப்பா அம்மாச்சி மனசை கஷ்டப்படுத்தி கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே விட்டா நீயும் அப்படி ஒன்று மட்டும்தான் செய்யலை. ஆனால் மற்ற எல்லாமே நீ பண்ணிட்ட. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மளால் அம்மாச்சிக்கு 3 வேளை சாப்பாடு கூட நம்மளால் போட முடியாத அளவுக்கு இந்த குடும்பம் இருக்குது. அப்படிலாம் இல்லையே, இத்தனை வருஷம் கழித்து அம்மாச்சி இந்த வீட்டில் வந்து இருந்தாங்க, அது உனக்கு பொறுக்கலையா? அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணி அம்மாச்சியை வெளியே அனுப்பிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ ஆளே கொஞ்சம் நல்லா சரியில்லை. இப்போ நீ என்ன எதுன்னு சொல்ல போறியா? இல்லை நானும் கோச்சிக்கிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.